நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு வீடும் உறவும் நிகழ்ச்சியின் மூலமாக வணக்கம். கடந்த வாரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் உள்ள அந்த எமோஷனல் நீட்ஸ், உணர்வுபூர்வமான தேவைகள், அதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் போன வாரத்தில் நான் பார்த்தது ரொம்ப முக்கியமானது, குடும்பத்தில் முக்கியத்துவம் சிக்னிஃபிகண்ட் என்கிற ஒரு உணர்வு. அதை குறித்து பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதில் முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில உள்ள அந்த டோன், இன்டர் டிபெண்டன்சி, இந்த காரியங்களெல்லாம் குறித்து பார்த்ததிலிருந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸுக்காக ரொம்ப தேங்க்யூ. அதில் உள்ள ஒரு முக்கியமான கேள்வியை தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாஸ்டர், போன வாரத்தில் வந்த ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் சொன்னதெல்லாம் கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில எப்படி ஒருவரை ஒருவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக உணர வைப்பது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ரொம்ப தெளிவாக எங்களுக்கு புரிந்தது. ஆனால் ஒரு இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வையாளர் கேட்டிருக்காங்க. என்னதான் என்னுடைய சுற்றி இருக்க எல்லாரும் என்கிட்ட பேசினாலும், என்னால் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு முக்கியமான ஒரு நபராக, நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், நான் ஏன் இப்படி இருக்கணும், அ- அந்த மாதிரியான உணர்வுகளாகவே எனக்கு இருக்கிறது. நான் என்னையவே என்னால் என்ன பண்ண முடியலன்னா ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ இப்படி பர்சனலாக நான் லோவாக ஃபீல் பண்ணுறேங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓகே என்னுடைய கணவனோ என்னுடைய பிள்ளைகளோ எனக்கு கொடுத்தாலும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதை நம்ம எப்படி பாஸ்டர் பார்க்குறது அவங்களுக்கு? ஓகே நல்ல கேள்வி. இது இன்னும் நம்ம யோசித்து பார்த்தோன்னா, தனிப்பட்ட ஒவ்வொரு நபருமே அந்த நான் முக்கியம் வாய்ந்தவன், ஐ ஆம் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தில் நான் முக்கியமானவன் ம். அப்படிங்கிற அந்த உணர்வு வர வேண்டியது அவசியம். நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு சகோதரி கேட்ட கேள்வி ஆமா. நினைக்கிறேன். நிறைய குடும்பங்களில் சகோதரிகள் மட்டும் இல்லை, சகோதரர்களும் இப்படிப்பட்ட உணர்வில் இருக்கிறாங்க. ம். நீங்கள் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, எவ்வளோ காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, யூ ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட் டு அவர் ஃபேமிலி அப்படிங்கிறத சொன்னால் கூட சில கணவன் மாறால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ம். அவங்க முன்னாடி சிரிச்சுக்குவாங்க, இவங்க சும்மா சொல்கிறாங்க, சும்மா என்னை ஐஸ் வைக்கிறாங்க, இப்படி தான் நினைப்பாங்களே ஒழிய தான் இந்த குடும்பத்துக்கு மிக முக்கியமானவன் என்பதை அவர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, இங்கே தான் நம்ம அந்த செல்ஃபை பற்றி நம்ம படிக்கணும். உன்னை நேசி, உன்னை போல் பிறரை நேசினா இந்த செல்ஃப் லவ், லவ் யுவர் செல்ஃப். லவ் யுவர் செல்ஃப். ஸோ இந்த இடத்துல இதோ ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். லவ் யுவர் செல்ஃப் இஸ் நாட் அ பைபிள் கான்செப்ட் அப்படின்னு நிறைய பேர் மைண்டில் நினைக்கிறாங்க. நம்மை நாமே நேசிப்பது என்பது வேதம் கூறவே இல்லை. நீங்கள் வேதம் கூறாத ஒரு தவறான விஷயத்தை போதிக்கிறீங்கன்னு. நீங்கள் ஹோல் த பைபிள் எடுத்து பாருங்க, முழு வேதத்தை எடுத்து பாருங்க, சுயநலத்தை தேவன் அறவே வெறுக்கிறார். உனக்காக வாழ்வது, எனக்காக மட்டும்தான், இது எனக்கு தான் அப்படிங்கிறத செல்ஃபிஷ்னஸை அவர் கம்ப்ளீட்டாக வெறுக்கிறார். அந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்கும்போது தான் பெருமை அதிகமாகிறது. இந்த செல்ஃபிஷ்னஸை மாற்றணும், கண்டிப்பாக மாற்றணும். பட் செல்ஃபை அடி வாங்கிடக்கூடாது. நம்ம தமிழில் செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது சுயநலம். சுயநலத்துக்கு தேவன் விரோதமாக இருக்கிறார். நம்ம எப்படி எடுத்துட்டோம்னா, இப்படியே பேசி பேசி பழகி சுயத்தை வெறுக்கணும்னு செல்ஃபை ஹேட்ரட் பண்ணுற இடத்துக்கு மூவ் ஆகிட்டோம். ஏசுநாதனும் சரி, வேதமும் சரி, சுயத்தை, அதாவது செல்ஃபை வெறுக்க சொல்லலை, செல்ஃப் ஹேட்ரட்டை பற்றி பேசல, சுயநலத்தை வெறுக்கணும். எனக்கு சுயமாக ஒரு எண்ணம் இருக்குது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இதைத்தான் நான் நிறைவேற்றுவேன், அதை மாற்றணும். தேவ சித்தம் என்னவோ அதில் நம்ம செயல்படணும். அட் த சேம் டைம் வி ஹாவ் டு லவ் அவர் செல்ஃப். நம்மை நாம் நேசிக்கணும். இப்ப யாரெல்லாம் தங்களை நேசிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட மற்றவங்க எவ்வளோ நேசித்தாலும் அது நேசமாக உங்களுக்கு தெரியாது. அப்போ என்னை பற்றிய மதிப்பு எனக்கு தெரியாவிட்டால் மற்றவர்கள் என்னை மதித்தாலும் என்னுடைய செல்ஃப் ஒர்த் எனக்கு புரியாது. அதுதான் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தா, மேபி சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம். சின்ன வயசில் இந்த ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க, புறக்கணிக்கப்படுதல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, ரொம்ப கருப்பாக இருக்குது, அவங்க ரிலேட்டிவ்க்கு அதே டைமில் இன்னொரு குழந்தை பிறக்குது. ஒருவேளை சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளையாக பிறக்கலாம், சித்தப்பா குழந்தை சிகப்பாக இருக்கலாம், பெரியப்பா குழந்தை கருப்பாக இருக்கலாம். ஒரே வீட்டுக்குள்ளே அல்லது அடுத்தடுத்த வீட்டில் ரிலேட்டிவ் சர்க்கிள் வாழும்போது இந்த கலரா இருக்கிற பிள்ளைங்களை தான் நார்மலா போற எல்லாரும் தூக்குவாங்க. இந்த கருப்பா இருக்க பிள்ளைய ரொம்ப விரும்பி தூக்க மாட்டாங்க. அடுத்து கூப்பிடும் போதே நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, கூப்பிடும் போதே இந்த கருப்பா இருக்கிற பையில கருவா பையில கூப்பிடுவோம்.
இல்லை அப்படிதான் கூப்பிடுறது வழக்கமாக கூப்பிடுவாங்க. ம். ஸோ இதெல்லாம் விளையாட்டு கூப்பிட்றோம், ஜாலி கூப்பிட்றோன்னு சொல்கிறோம். பட் இந்த சின்ன வயசில் இப்படி கூப்பிடுகிற வார்த்தைகள், இவனை தூக்காம ஒரு கலராக இருக்க குழந்தைய தூக்கும்போது இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த ரிஜெக்ஷன் ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போய் 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 ம். ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதே போல் ஒரு 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 5th ஒரு 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க வந்து பிரைமரி ஸ்கூல் படிக்கிற இந்த காலகட்டங்களில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஒரு 7th வரைக்கும்னு வச்சுக்கோமே, இந்த காலகட்டங்களில் தான் இந்த கலர் காம்ப்ளெக்ஸ்லாம் நிறையா வரும். ம். ஸ்கூல்லையும் பாருங்கள் கலராக இருக்க பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. இந்த கலராக இருக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கிற அக்செப்டன்ஸ் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு பொதுவாக கிடைக்கிறது இல்லை. ம். நாட் ஓன்லி த ஸ்கூலில் மட்டும் இல்லை, டிவிலே பாருங்கள் கலராக இருக்க பசங்களை மட்டும்தான் அங்கே காட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து பியூட்டி அப்படின்னு காட்டுற ஒரு ஒரு சூழல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கலர் காம்ப்ளெக்ஷன் இட் கிவ் சம் கைண்ட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன், ஒரு புறக்கணிக்கப்படுவதைப் போல உணர்கிறார்கள். ஸோ இப்படி நிறைய இடங்கள்ல புறக்கணிக்கப்பட்ட அந்த உணர்வுக்குள்ளேயே வளருகிறவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு வந்து நீ இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவப்பான்னு சொன்னா கூட இவங்களா என்னை ஏமாத்துறாங்க அப்படித்தான் நினைப்பாரே ஒழிய நான் இந்த குடும்பத்துக்கு முக்கியமானவன் என்று உணர்தல் வராது. மனதளவில் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்னன்னா அவங்களுடைய மதிப்பு அவர்களுக்கே தெரிகிறது இல்லை. ஓகே. அதைத்தான் புரிஞ்சு அவருடைய மதிப்பு அவர்களுக்கே தெரிகிறதில்லை. அதனால தான் இயேசுநாதர் ரொம்ப அழகா ஒரு வசனம் சொல்றாரு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. இந்த வசனத்தை நீங்க வாசிருப்பீங்க. ஆமா. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. அப்படின்னா இந்த 5ஆவதா கொடுக்குற அடைக்கலான் குருவிக்கு மதிப்பே இல்லை. எப்படி பாஸ்டர்? ஒன்று ஒரு காசுக்கு 2, ஆமா. 2 காசுக்கு 4 தான் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா ஒன்று வருது 5. அப்போ 5ஆவதா வர்றதுக்கு மதிப்பே இல்லை. ஓகே. ஆனா அந்த அடைக்கலான் குருவியை கூட தேவன் தான் படைத்தார், தேவன் தான் உருவாக்கினார். அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது சொல்றாரு, இந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அப்போ மதிப்பே இல்லை என்று மனிதன் நினைக்கிற ஒரு குருவிக்கு கூட தேவன் ஒரு மதிப்பு வச்சிருக்கிறார், அதுக்குன்னு ஒரு ஒர்த்து வச்சிருக்கிறாரு. அதை தேவன் கவனிக்கிறார், அதற்கு போஷிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தேவ சாயலால் தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்களை தேவன் எப்படி மதிப்பு இல்லாமல் வைத்திருப்பார்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மதிப்பு இருக்குது. நம்ம இல்லைன்னா, நான் இந்த இடத்துல இல்லைன்னா என்னை கொண்டு செய்யப்படுகிற வேலை அது நிற்க தான் போகும், நின்று தான் போகும். என்னை போல எஃபெக்டிவாக இன்னொரு ஆளை செய்ய முடியுமானா செய்ய முடியும். ஆனால் என்ன மாதிரி செய்ய முடியுமானா சத்தியமாக இன்னொருத்தரால் செய்ய முடியாது. அவர் அவருடைய பாணியில் செய்ய முடியும். ஸோ ஒவ்வொருத்தரையும் தேவன், அது ரொம்ப அழகாக ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, வி ஆர் ஆல் மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட். தேவனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸுங்கிறது இப்போ இந்த கிறிஸ்மஸ் நாள்லாம் வருது, நம்ம சகோதரிகள் பட்டு சாரி எடுக்க போவாங்க. பட்டு சாரி எடுக்கும்போது எதை பார்த்து எடுப்பாங்கன்னா, இந்த ஒன்று மாஸ்டர் பீஸ், இது போல வேற டிசைனே இல்லை அப்படிங்கிற சாரி தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் மாஸ்டர் பீஸ். இதை போல இதற்கு ஒப்பாக இன்னொன்று இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனையுமே மாஸ்டர் பீஸா தான் வச்சிருக்கிறார். கொஞ்சம் யூனிக்கா தான் வச்சிருக்கிறார், தனித்து வாய்ந்தவர்களாக வச்சிருக்கிறார், மாஸ்டர் பீஸா தான் வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒரே நபரை போல இன்னொரு நபரை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? சொல்லுவாங்க 7 பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. 7 பேர் இருந்தா கூட கேரக்டர் மாறும். என்னதான் 7 பேர் ஒன்று போல இருந்தா கூட ரேகைகள் மாறும், கண்ணில் இருக்கிற இந்த கருவிழி மாறும். எவ்வளோ மாற்றங்கள்! என்னுடைய கருவிழியை போல இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் பிறந்தாலும் என்னை போல இன்னொருத்தர் இல்லை. என்னுடைய ரேகை போல, என்னுடைய விரல்களில் இருக்கிற ரேகையை போல இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் இது போல இன்னொருத்தர் இல்லை. அப்போ நம்ம மாஸ்டர் பீஸா இல்லையா? இப்படி கடவுள் என்ன ஒரு மாஸ்டர் பீஸா வச்சிருக்கிறாரு. அதனால தான் சங்கீதம் 8ஆம் சங்கீதக்காரன் சொல்கிறான், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். ஸோ நம்மை தேவன் எப்பயுமே எல்லா தனிப்பட்ட நபரையும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்மை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை நாம் தான் செய்வோம், நம்மை போல இன்னொருவர் செய்ய முடியாது. ஸோ ஐ ஆம் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் நான் மிக முக்கியமானவன். ஏசாயால ஒரு வசனம் வரும், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய். அருமையானபடியால் கனப்பெற்றாங்கிறது தமிழ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல இருக்கும்போது யூ ஆர் சோ இம்பார்ட்டன்ட், ஐ லவ் யூ அப்படிம்பார் ஆண்டவர். நீ எனக்கு ரொம்ப முக்கியமான நபர், நான் உன்னை நேசிக்கிறேன்,
இன்னொன்னு பாருங்க, கடவுள் என்ன நேசிக்கிறாரு. So that I am so important. அவரை உலகத்தை படைத்த கடவுள் என்ன நேசிக்கிறாருன்னா, அப்ப நான் முக்கியத்துவம் வாய்ந்தவன் தானே. கண்டிப்பா. இந்த ஃபீல் ஒவ்வொருத்தருக்கும் வருமானால், இந்த புரிதல் ஒவ்வொருவருக்கும் வருமானால், நம்ம அந்த செல்ஃப் ஒர்த் நமக்கு புரியும். செல்ஃப் ஒர்த் புரிஞ்சிருச்சுன்னா, இந்த குடும்பத்தில் நான் ரொம்ப முக்கியமானவன் என்ற உணர்வு வரும். மற்றவர்கள் கொடுக்கும்போது எஸ் நான் முக்கியமானவன் தான் என்று ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வரும். ஸோ தனிப்பட்ட ஒவ்வொருவருக்குமே இந்த செல்ஃப் ஒர்த்தை கண்டிப்பாக புரிஞ்சிருக்க வேண்டியது, சுய மதிப்பை புரிந்திருக்க வேண்டியது அவசியம். ஓகே, ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த சிறு வயதிலிருந்து வரக்கூடிய இந்த ரிஜெக்ஷன், அந்த புறக்கணிப்பு வளர வளர ஒரு பெரிய பாதிப்பை கண்டிப்பா ஏற்படுத்துது. கண்டிப்பா ஸோ எல்லா நேயர்களுமே தங்களுடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்து அந்த ரிஜெக்ஷன்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்குதாங்கிறத கண்டிப்பா பார்க்கும்பொழுது இதில் கண்டிப்பா ஓவர் கம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். கேள்வி கேட்ட நேயருக்கும் சரி, பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் கொடுக்குற அந்த செல்ஃப் ஒர்த்தை குறித்து ம். ரொம்ப விளக்கமாக எங்களுக்கு புரிய வச்சிங்க. இது கணவன் மனைவிக்கு இடையிலையும் இதை நம்ம கொடுக்குறோம். ம். போன வாரத்துலையும் பேசணும். பிப்ளிக்கில் ஏதாவது இதை குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ வேதத்தின் அடிப்படையில். ஓகே. அதாவது இந்த சிக்னிஃபிகன்ட்ங்கிற நீடு, இமோஷனல் நீடு, நீ ரொம்ப மிக முக்கியமானவங்கிற இதை பற்றி பைபிள் நிறைய பேசியிருக்குது. ஓகே, ஏதாவது 2-3 எக்ஸாம்பிள்ஸ் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் யார்கிட்ட பேசினாலும் ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஒர்த்தை தானே புரிய வைக்கிறாரு. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ கிதியோன் நினைச்சா, நான் ஒரு பயந்தாங்களே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் கொஞ்சம் தானியத்தை ஆகிலும் காப்பாற்ற முடியும், இதைத்தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப அழகாக ஆண்டவர் வந்து அவனுக்கு தரிசனமாய் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சொன்ன வார்த்தை பாருங்க, நீ பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி, நீ வந்து தைரியசாலி, நீ ஒரு பெரிய ஆளு, பெரிய யுத்த வீரன் அப்படிங்கிறாரு. ஐயோ நான் அப்படி இல்லை அப்படிங்கிறான். நீ நினைச்சிட்டு இருக்கிற இல்லைன்னு, பட் ரியலா உனக்குள்ள இருக்கிறது பராக்கிரமம் இருக்கிறது, உனக்குள்ள தைரியம் இருக்கிறது. அப்போ நான் எப்படி போவேன்னா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. என்கரேஜ்மெண்ட் வந்துருச்சா, போன வாரம் பார்த்தோம், உற்சாகப்படுத்தல், உன்னால முடியும். ஸோ ஆண்டவர் வந்து கிதியோனுக்கு உன்னால முடியும்டா, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போன்னு சொன்ன உடனேயும் போயிட்டான். நீங்க அடுத்தடுத்த அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ பயப்படுகிறவன் திரளான மீதியானியர் கூட்டத்தை ஜெயிச்சிடுறான். ஜெயிச்சு தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுகிறான். அவனுக்கு அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? புதுசாக கடவுள் கொடுத்தாரா? இல்லை, அவனை நேச்சராகவே தைரியமானவனை படைத்தார். நீ ரொம்ப முக்கியமானவன், உன்னால் முடியுங்கிற அந்த என்கரேஜ்மெண்ட் கிடைச்ச உடனே, ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனேயும் அந்த செல்ஃப் ஒர்த் அவன் புரிஞ்சது உடனே அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருது. அது அவனுடைய வாழ்க்கையில் வர மாற்றம் மட்டும் இல்லை, முழு தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறுது. இது போல் பைபிளில் நிறைய உதாரணங்கள், ஏராளமான உதாரணங்களை பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள வரும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லும்போது, புருஷர்களே உங்கள் மனைவியின் இடத்தில் அன்பா இருங்கள். ஏன்னா மனைவிமார்கள், அதாவது சகோதரிகள் எப்போ தாங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு கன்வே ஆகுதோ அந்த அளவுக்கு தாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவி இடத்தில் அன்பு கூறுங்கள். அந்த சிக்னிஃபிகன்ட் நீடை ஃபீல் பண்ண வச்சிடலாம். நீங்கள் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வரும். அப்போது எப்பயுமே ஆண்களுக்கு என்னென்னா, நான் சொல்கிற வார்த்தை இங்கே எடுக்குதுப்பா அப்படின்னு நினைக்கும் போது சிக்னிஃபிகண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால மனைவிகள் என்ன செய்யணும்? உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அவங்களுடைய வார்த்தையை கன்சிடர் பண்ணுங்கள், அந்த வார்த்தையை கேட்டு அதை செயல்படுங்க. அந்த இடத்துக்கு வரும்போது புருஷன்மார் வந்து சிக்னிஃபிகண்டாக ஃபீல் நிறைய இடத்துல பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பெண்கள் மட்டும்தான் கீழ்ப்படியணும், ஆண்கள் சொல்றதை கேட்கணும் அவசியம் நினைச்சிடுறாங்க. ஆனா இது நம்மளுடைய டிசைனுக்கு ஏற்றாற் போல பவுல் அதில் எழுதியிருக்காரு. டிசைனுக்கு ஏற்றாற்போல் சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் சில இடத்துல பாருங்க, இந்த இமோஷனல் நீடுங்கிறது 2 பேருக்கும் பொதுவானது. இதே போல மனைவி கணவனை நேசிக்கும் பொழுது இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ணுவார். அதே போல மனைவியின் வார்த்தைக்கு கணவன் கன்சிடர் பண்ணும்போது அங்க இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து இன்டர் கனெக்டட். கணவனும் சரி மனைவியும் சரி ஒருவரை நேசிக்கணும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிற. அந்த கீழ்ப்படுதல்னா என்ன? அந்த வார்த்தைகளுக்கான கன்சிடரேஷன். உன் வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். போன வாரம் நான் பார்த்த அந்த இன்டர் டிபெண்டன்சி, கண்டிப்பா அந்த இன்டர் டிபெண்டன்சி வந்துடுது. ஸோ இது பைபிளில் ரொம்ப அழகா எபேசியர்ல இந்த கணவன் மனை உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொன்று பாருங்களேன், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் அந்த குணசாலியான ஸ்திரீயை பற்றி பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்துல 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுவோம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு மதிப்பை கூட்டுகிறாள். இவ செய்கிற வேலையெல்லாம் வந்து இவள் நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயா இருக்கும் பொழுது அந்த பெண்ணை திருமணம் செய்தவன் அவன் சபைக்கு நடுவிலே உட்கார்ந்து அதிகாரமுடையவனாக இருக்கிறான். அந்த மதிப்பு அவனுக்கு ஏறுகிறது.
ஸோ அப்போ ஒரு ஒரு வீட்டில் குணசாலியான ஸ்திரீயா ஒரு ஒரு சகோதரி மனைவி இருந்தால் அவளுடைய கணவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிக்னிஃபிகண்ட் ஃபீல் கிடைக்குது. அதை நீதிமொழியிலையும் நம்ம பார்க்கிறோம். பார்க்க முடியுது. அதே நேரத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ ஒரு கணவன் புத்தியுள்ளவனாக தன் குடும்பத்தை நடத்தும் பொழுது அவனுடைய மனைவி சிக்னிஃபிகண்டா ஃபீல் பண்றான். நீதிமொழியில் சொல்லப்பட்டது, புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள். வீடு கட்டுவதற்கு ஸ்திரீக்கும் புத்தி வேணும், புருஷனுக்கும் புத்தி வேணும். சிலர் அந்த நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை மட்டும் எடுத்து கல்யாண வீடுகளில் அல்லது பெண்களுக்கு சொல்லுவாங்க, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையினாலே அதை இடித்து போடுகிறாள். குடும்பத்தை கட்டுவதற்கு பெண்ணுக்கும் புத்தி வேணும், ஆணுக்கும் புத்தி வேணும். புத்தினா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? நாங்கள் ஒருவர் முக்கியம் வாய்ந்தவர்கள் என்பதை ஒருவருக்கொருவர் புரிந்து ஒருவருக்கு கொடுக்குற அந்த புத்தி வந்துருச்சுன்னா குடும்பம் அழகாக கட்டப்படும். இப்படி வசனம் இருக்கிறது இல்லை. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இன்னும் சொல்லும்போது ஆதியாகமம் 2:18 சொல்லும் பொழுது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேனாக. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்ற துணை என்று வரும் பொழுதே, இவர் எனக்கு ரொம்ப முக்கியமானவர், நான் ஹெல்ப் பண்ணணும், நான் உதவியா இருக்கணும். என் மனைவி எனக்கு மிக முக்கியமானவள், ஆகவே அவளுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், நான் அவளுக்கு துணையாக நிற்கணும். இந்த புரிதல் வரும் பொழுதே ஒருத்தருக்கு ஒருத்தர் சிக்னிஃபிகண்டான ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் ரோமர் 12:10 சொல்லும்போது, ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள், ஹானர் ஒன் அனதர் அபவ் யுவர் செல்ஃப், உங்களை காட்டிலும் பிறரை கனம் பண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள். இந்த கனம் பண்ணுகிற பழக்கம் எங்கேயோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வீட்டில் ஆரம்பிக்கணும், கணவன் மனைவிக்குள்ள ஆரம்பிக்கணும். இப்படி பைபிளில் நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஹோல் த பைபிள் கவர் பண்ணிட்டீங்க பாஸ்டர். முழு வேதாகமத்திலிருந்து இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபீல் கணவன் மனைவிக்கு எவ்வளோ முக்கியங்கிறத ரொம்ப விளக்கமாக புரிய வச்சிங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு கணவன் எப்படியெல்லாம் காட்டலாம்? ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே எல்லா எமோஷனல் நீட்ஸை பற்றி பேசும் பொழுதுமே நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் கணவன் மாதிரி இதெல்லாம் செய்யுங்க, மனைவி மாதிரி இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்வது உண்டு. ஏன்னா அதை நிறைய பார்வையாளர்கள் பார்த்து பின்பற்றி அதனுடைய ஃபீட்பேக்ஸையும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபீலை பற்றி இந்த 2 வாரமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியோட முடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், ஒரு 2-3 காரியங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக கணவன் மனைவி 2 பேருக்குமே சொல்லணும். ஒரு கேள்வி வரும்போதே நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு எபிசோட்ல சொல்லியிருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் பாசு கணவருக்கு தான் பேசிகிட்டே இருக்கிறாரு, மனைவிகளுக்கு புத்தியே சொல்ல மாட்டேங்கிறாருங்கிற கம்ப்ளைண்ட் நம்ம மேலே இருக்குது. அதனால நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி மனைவிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மனைவிகள் தங்களுடைய புருஷன்மாரை எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக உணரச் செய்வது, அதுதான் நம்ம பேசுகிறோம். இப்போ மனைவிகள் எப்படி தன்னுடைய கணவனை முக்கியத்துவம் வாய்ந்தவராக உணரச் செய்வது அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது மிக முக்கியமான ஒன்று, எல்லா ஆண்களும், அதாவது ஆண்கள்னாலே சில கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், இவங்களாம் இப்படி யோசிப்பாங்க, இப்படி இருப்பாங்கன்னு. ஸோ அப்படி வரும்போது ஆண்களை எப்பவுமே அவங்கள அட்மையர் பண்ணுறது பிடிக்கும், அவங்கள மதிப்பது பிடிக்கும். இப்போ அட்மையர் பண்ணுறதுன்னு சொல்லும்போது, சூப்பராக பண்ணீங்க, சான்ஸே இல்லை, நீங்கள் தான் இதை கரெக்டாக செய்ய முடியும், இதெல்லாம் அட்மையர் பண்ணுறது. நார்மலாகவே பாருங்களேன், நீங்கள் போட்டிருக்கிற ஷர்ட் சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, ஆண்களுக்கு ஆண்கள் பொதுவாக ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த அவுட்ஃபிட்டை பற்றி யாராவது ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தா, அது எல்லாருக்கும் அது அட்மையர் பண்ணி கொடுத்தா அது அவங்களுக்கு பிடிக்கும், சரியா? அப்போது யாரோ கொடுக்கறத விட வீட்டில் இருக்கிற மனைவி தன் புருஷனை பார்த்து அட்மையர் பண்ணணும். அப்பப்போ அட்மையர் பண்ணி அந்த அட்மையர் வேர்டு யூஸ் பண்ணி அந்த மதிப்பை தெரிவித்தால், அவங்கள மரியாதைக்குரிய நபராக நடத்தினால் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக உணரச் செய்யும். இது என்ன நடக்கும்னா, திருமணமான புதிதில் இது எந்த சகோதரிகளுக்கும் பிரச்சனையே கிடையாது. திருமணமான புதிதில் ஹஸ்பண்ட் கவனிக்கிறாரோ இல்லையோ, இவங்க ரொம்ப கவனிப்பாங்க, அட்மையர் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஹஸ்பண்ட் அது ஒரு மாதிரி சட்டை பண்ணாத மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு உள்ளுக்குள்ளே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் ஒரு இளம் முறுக்கில் ஆகணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் காலங்கள் போகும்போது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வீட்டுக்குள்ளே மனைவிமார் தன்னுடைய கணவரை அட்மையர் பண்ணுறது குறைஞ்சி போயிடுதோன்னு யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த மிட் லைஃப்பில் வரும்போது
அது குறைஞ்சு போகிறதுக்கான காரணம் என்னென்னா, பிள்ளைகள் வந்துடுவாங்க, பொறுப்புகள் அதிகமாயிடும், வீட்டில் சகோதரிகளுக்கு வேலை ஜாஸ்தி ஆகிடும். இதோடு மாத்திரம் இல்லை, அவங்க வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 வேலை இருக்குது. ஓகே. வீட்லேயும் ஹெவி ஒர்க் இருக்குது, அங்கேயும் ஹெவி ஒர்க் இருக்குது. ரெண்டையும் பேலன்ஸ் ஸோ பண்ணணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக ப்ரெஷர் அதிகமாக தன்னுடைய கணவனை அட்மையர் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் டிமினிஷ் ஆயிடுது, கொஞ்சம் மங்கி போகுது. ஆனால் ஒரு 40 வயசை கிராஸ் பண்ணும்போது தான் எல்லா ஆண்களுக்கும் இந்த நீடு கொஞ்சம் அதிகமாகும். எந்த நீடுனா, அந்த சிக்னிஃபிகண்ட் நீடு வந்து அதிகமாகும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த ப்ரொமோஷன் கிடைக்கல, எனக்கு கையில் பணம் இல்லை, என்னால் ஒரு வீடு கட்ட முடியல, என்னால் இதை செய்ய முடியலன்னு புலம்பி தள்ளுகிற, டென்ஷன் ஆகிற ஆண்கள் வயதையெல்லாம் பாருங்கள், 40 plus. கண்டிப்பாக 40+ இருப்பாங்க. ஓகே. அல்லது 35 கண்டிப்பா. கிராஸ் பண்ண ஆட்கள், 35 55 வயசு வரைக்கும் இதெல்லாம் செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா இந்த 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 டென்ஷன், இந்த உணர்வெல்லாம் உங்களுக்குள்ள எப்படி கொண்டு போய் நிறுத்திடணும்னா, நான் சிக்னிஃபிகண்டான பர்சனாக இல்லை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலைங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே அவங்கள தள்ளிட்டு போகிற ஏஜ் இது, தள்ளிட்டு போகிற டைம் இது. இந்த டைமில் அட்மையர் பண்ண வேண்டிய மனைவியும் அட்மையர் பண்ணல. இன்னும் சொல்லப்போனால், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் என்ன செஞ்சு கிழிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு மனைவிட்டு இருந்து வந்துச்சுன்னா, அதை போல ஒரு கஷ்டமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அப்போது திருமணமான புதுசில் அட்மையர் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, ஆஃப்டர் 10 இயர்ஸ் கண்டிப்பாக எல்லா சகோதரிகளும் தங்களுடைய கணவரை அட்மையர் பண்ணி பேச வேண்டியது அவசியம். இது இல்லாமல் நிறைய ஃபேமிலியில் ப்ராப்ளம் வருது. ஏன்னா இங்கே வீட்டில் அட்மையர் பண்ணுறதுக்கு பதிலாக ரோட்டில் வேறு யாராவது அட்மையர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லீகல் கான்டாக்ட் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய இல்லீகல் கான்டாக்ட் எல்லாம் பாருங்கள், இந்த 40 கிராஸ் பண்ண ஆட்கள் தான் இல்லீகலை சிக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் செய்யலை, அதனால தான் இல்லீகலை சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. ஆனால் வழி தவறி போவதற்கான வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படுவதற்கான ஒரு வகையான காரணம். இதை சகோதரிகள் புரிஞ்சுக்கணும். ஸோ தன்னுடைய கணவன்மாரை, தன்னுடைய சகோதரிகள் கணவன்மாரை மனைவிமார் கண்டிப்பாக அட்மையர் பண்ணி, நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன், உன்னுடைய மதிப்பு இது, உன்னுடைய மதிப்பு என்னன்னு தெரியுமா என்று கணவனுடைய மதிப்பை புரிந்து மனைவி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அது அவசியமானது. 2வது மனைவிமார் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்கள கொஞ்சம் உயர்த்தி பேசணும் கணவன்மாரை. அதுக்காக முகஸ்துதிலாம் பண்ண வேண்டாம். நீ ஆரம்பத்தில் எவ்வளோ தைரியமாக இருப்ப, இப்போ என்ன நீ தைரியம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணாத, உனக்கு தைரியம் இருக்குது, உன்னால் முடியும். அந்த என்கரேஜிங் வேர்டு இருந்துகிட்டே இருக்குமானால் கணவன்மார் வந்து கொஞ்சம் ஹையாக ஃபீல் பண்ணுவாங்க. 3வது நம்பணும். ஆண்களுடைய திறமையின் மீதும் ஆண்கள் செய்கிற காரியத்தின் மீதும் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தணும். அப்போ இப்போ இன்னொரு பக்கம் சகோதரிகள் பக்கத்தில், நம்ம இப்போ சகோதரிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோமா, சகோதரிகள் பேசுகிற சத்தம் என் காதில் ஒரு பக்கம் வருது. நம்பிக்கைக்குரிய நாளாக இருந்தால் தானே நம்ப முடியும், அவரை நம்பி கழுத்தறுத்துட்டாரு, இதெல்லாம் சத்தம் ஒரு பக்கம் வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, சில ஃபேமிலியில் அந்த இஷ்யூஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொதுவாகவே ஒரு 10 திருமணமாகி 10-15 வருஷம் கழித்து வரும்போது தன் கணவன் மீது இருக்கிற நம்பிக்கைன்னு சொல்லும்போது, அந்த நம்பிக்கை துரோகம், அவங்களுக்குள்ள இருக்க இன்னர் லைஃப்பை பற்றி நான் பேசலை, நார்மலாக சொல்கிறேன். இவர் உழைச்சி என்ன செஞ்சீங்க, குடும்பத்தை கொண்டே வரல, உங்களால் கொண்டே வர முடியாது. ஒருவேளை எக்ஸ்பிரஸ் பண்ணாட்டா கூட சகோதரிகளுடைய இருதயத்தில் அந்த எண்ணங்கள் இருக்குமானால் அந்த எண்ணங்கள் கூட ஆண்களை பாதிக்கும். அதனால் கண்டிப்பாக மனைவிமார் தங்களுடைய புருஷனை நம்பணும். உன்னால் முடியும், நிச்சயமாக அவர் செய்வார், இதை காரியங்களை பண்ணுவாருங்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் ஏற்றி விடுற மாதிரி மனைவிமார் என் மனைவி என்னை நம்புகிறாளுங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் செயல்படுவார். இது எத்தனை குடும்பங்களில் பார்க்குறோம். ஸோ நம்பணும். அடுத்து அவருடைய தலைமைத்துவத்தையும் உற்சாகப்படுத்தணும். இந்த என்கரேஜிங் ஹிஸ் லீடர்ஷிப். தலைமைத்துவம்னா வேற எங்கேயோ லீடராக இருக்கிறதில்ல, இந்த குடும்பத்துக்கு நீ தலைவன், இந்த குடும்பத்தில் நீ இதை செய்ய முடியும் அப்படின்னா அவருடைய ரோலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது போல் அவரை என்கரேஜ் பண்ணணும், அவருடைய லீடர்ஷிப்பை என்கரேஜ் பண்ணணும். ஃபைனலாக செலிப்ரேட் ஹிம், அவரை கொஞ்சம் கொண்டாடுங்க. எப்பயுமே வந்து பெண்கள் வந்து தங்களுடைய பர்த்டேக்கு புருஷன் மறந்துட்டாங்க, அது செய்யலை இது செய்யலைங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கணவன்மாருடைய சின்ன சின்ன வெற்றியை கொண்டாடுங்கள், சின்ன விஷயத்தை கொண்டாடுங்கள். ஒரு வீட்டில் அவர் 2 நாள் தான் ஊர் போயிருப்பார், 3வது நாள் அவர் ஊர்லேருந்து வரும்போதே வி வெல்கம் யூ அப்படிங்கிற சின்ன நோட்லாம் இருக்கும் அந்த வீட்டில். நான் பார்த்துருக்குறேன் ஒரு வீட்டில். அது அவருக்கு வந்து
எனக்கு இங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கப்படுது. என்ன செலிப்ரேட் பண்றாங்க வீட்ல. என்ன கொண்டாடுறாங்க. அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ம். அவருடைய விஷயங்கள். நான் இப்போ ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்கிறேன். மனைவிமார் செய்ய வேண்டிய விஷயங்கள். கண்டிப்பா. எ அவர அட்மையர் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்து அவரை உயர்த்தி பேசணும். அடுத்து அவர நம்பணும். நம்பணும். அடுத்து அவருடைய லீடர்ஷிப்பை என்கரேஜ் பண்ணணும். அடுத்து அவர கொண்டாடணும். நான் நினைக்கிறேன் சகோதரிகள் 1 வாரம் கொண்டாடட்டுமே. ம். தங்கள் கணவன்மாரை பற்றி கொண்டாடட்டும். ஓகே. அடுத்த வாரம் எப்படி கணவன்மார் தன்னுடைய மனைவியை சிக்னிஃபிகன்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறதுங்கிறத பத்தி பேசுவோம். கண்டிப்பா, 1 கண்டிப்பா. வாரம் ஹோம்வொர்க் அவங்க கொண்டாடட்டும். அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். அதுக்கு அடுத்த வாரத்துல நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். ஓகே, ஓகே. தேங்க் யூ பாஸ்டர். நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது மனைவிகள் எப்படி தன்னுடைய கணவனை முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக உணர வைக்கலாங்கிறது. பாஸ்டர் கடைசியா சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்க கணவர் ஏதோ ரொம்ப பெருசா பண்ணதுக்கப்புறம் கொண்டாடுறதில்ல. சின்ன சின்ன காரியத்துல அவர் செய்கிற சிறு சிறு காரியங்கள கூட கொண்டாடுங்க. அவங்களுக்கு அந்த முக்கியத்துவமானவர் என்கிற ஒரு உணர்வை கொடுங்கள். குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து அடுத்த வாரம் உங்களை பார்க்கிறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் இம்மானுவேல்.